மேடையில் தான் தோழர் நரேந்திரகுமார் அவர்களை பார்த்தேன். என்னோடய இணையர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க யார் தெரியுமா? எனக்கு தெரியல. பூலித்தேவன் வரலாறு படிச்சிருக்கீங்கள, ராசையா அவங்களுடைய மகன் தான் என்கிற அறிமுகத்தோடு தான் தோழரை எனக்கு நரேந்திரகுமார் அவர்களை தெரியும். இன்றைக்கி அதே வார்த்தையை நான் இன்னொரு மாதிரியும் சமீபத்தில் நான் கேட்டேன். இந்த விருது அறிவிப்பு தொலைக்காட்சியில் பார்த்துட்ருக்கோம். மதுரையை சார்ந்த ஒரு 4 தோழர்கள் இந்த செய்தியை பார்த்துட்ருக்காங்க. உங்கள் ஊர்க்காரங்க தான்ப்பா இந்த முறை வந்து இலக்கிய மாமணி விருது வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் 4 பேரில் ஒருத்தவங்க பாண்டிச்செல்வின்னு ஒரு பெண் தோழர். இவங்க அப்பா தான்ப்பா ராசையா. நான் அதையும் கேட்டேன். இவங்க மகன்தான் அவங்க அப்பா தான் இவங்க. இந்த 2 வளர்ச்சியுமே நான் சமகாலத்தில், இந்த வளர்ச்சிங்கிறது படிப்படியாக இருக்கும் இல்லையா, அதை 2யுமே நான் பார்த்தேங்கிற மகிழ்ச்சியோட அதையும் கூடுதலாக ஐயாவை பாராட்டுறேன் தோழர். சாகித்ய அகாடமி விருதோட இன்ற சூழல் வந்து நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய நிலையில் இங்கே வந்திருக்க தோழர்கள் இல்லை, புதியவர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக ஒரு 2 சாகித்ய அகாடமி விருது அறிவிப்பெல்லாம் வந்தது. அந்த கடைசி நிமிடத்தில் அந்த பழைய சினிமாலெலாம் அந்த கல்யாண நேரத்தில் பொண்ணை கடத்திட்டு போயிடுவாங்களோ, அதே மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் சீன் மாதிரி விருதெல்லாம் அறிவிச்சுட்டு அந்த கடைசி நிமிடத்தில் அந்த விருதை வந்து தடை செஞ்சுட்டாங்க. 24 மொழிகளுக்கு வழங்க வேண்டிய விருதை ஒரே நேரத்தில் ஒரே ஒரு அதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் தான், பெரிய அரசியல் இல்லை, ஒரே ஒரு அரசியல் தான். அதனால அந்த விருது தடைப்பட்டது. அந்த நேரத்தில் நம்மலாம் ஒரு சோர்வோடு இருந்த டயத்தில் தமிழக அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 இலக்கிய மாமணி விருதுகளை அறிவிச்சிட்டாங்க. 3 துறைகளில். ஒன்று மரபு சார்ந்த இலக்கியம், 2வது ஆய்வு இலக்கியம், படைப்பு இலக்கியம். அந்த படைப்பு இலக்கியத்துக்கு தான் தோழர் நரேந்திரகுமார் இந்த வருடம் இலக்கிய மாமணி விருது வாங்கியிருக்காங்க. அது 2022 ஐயா தோழர் கணேசன் தோழர் குறிப்பிட்டது மாதிரி நம்ம கோதண்டம் ஐயா வாங்கிட்டாங்க. அப்போ அந்த விருது பட்டியலை வந்து ஆரம்பித்து வச்சாச்சு. கோதண்டம் ஐயா, நரேந்திரகுமார் தோழர். அதே விருது இன்னும் தொடரும். ஏன்னா இப்போ ரஜினி அம்மா எல்லா எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. அந்த விருது பட்டியல் வந்து கண்டிப்பாக தொடருங்கிறது என்னோட பேராசையில், அது நியாயமான ஆசை. அந்த விருது பட்டியல் தொடருங்கிற என்னுடைய ஆசையும் இந்த மன்றத்தின் மூலமாக வச்சுக்கிறேன். அப்புறம் ஐயாவுடைய புத்தகங்கள்லாம் எல்லோரும் வாசிச்சிருக்கீங்களா? வாசிக்கணும். ஐயாவோட தோழர் வந்து திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்கள்லாம் திராவிட சார்ந்த இதழ்களில் தான் நான் வாசிச்சிருக்கேன். அப்போ ஆண்டாள் பற்றின சமீபமாக எனக்கு ஒரு தேடல் இருந்தது. ஆண்டாள் பற்றி எல்லா தகவலும் கேட்கணும் வாசிக்கணுங்கிற ஒரு ஆவலோடு இருந்த நேரத்தில் தோழர்கள்கிட்டலாம் பகிர்ந்துக்கிட்டப்ப நித்யா கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் தான் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. அந்த புத்தகம் ஆண்டாள் புத்தகம் பேர். அதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தா நரேந்திரகுமார் தோழர். எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா திராவிட சிந்தனையில் இருக்கிறவங்க, திராவிட எழுத்தாளர், ஆண்டாள் பற்றி எப்படி எழுத முடியும்? அந்த பக்கத்தை திருப்ப ஆண்டாள் பற்றின எந்த செயற்கை விதமான தகவலும் புனைந்து எழுதாமல் ஆண்டாளோட வரலாறை முழுக்க அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. எனக்கு அந்த பக்கத்தை திருப்ப திராவிட சிந்தனையாளர் அவர் எப்படி ஆண்டாள்